வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தினந்தோறும் தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 16வது தேவாரமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய எள்கள் இன்றி என்று தொடங்கும் தேவார பதிகத்தின் பாடலை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடலில் இடக்கண் கிடைத்தோன்னு நன்றி தெரிவித்து சிவபெருமானை போற்றி பாடுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் 3வது அடியில் உமையை போற்றுகிறார். இந்த 10வது பாடலில் அவர் உமையை அதிகமாக போற்றி அவளுடைய பெருமையை எடுத்து சொல்கிறார். இந்த பாடலை பாடினால் கண்கோளாறுகள் நீங்கும். இந்த பாடலை பார்ப்போமா? எள்கள் இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. அதாவது, நான் ஈசனின் இடப்பாகமுடையவள், ஈசனில் சரிபாதி, நான் ஈசனை வணங்குவதா என்று இகழாமல் இமயவர் கோனை, அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமானை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் அவளை வழிபட வேண்டும் என்பதை 2 வகையாக வழிபடுகிறாள் உமையவள். ஒன்று, உள்ளத்துள்கி உகந்துமை நங்கை, மனசில் நினைச்சு வழிபடுற ஒரு வழிபாடு உண்டு. அதை எப்பொழுதும் உமை செய்து கொண்டிருக்கிறாள், பார்வதி தேவி செய்து கொண்டிருக்கிறாள். மற்றவர்களைப் போல வரிசையில் நின்று இறைவனை வழிபட வேண்டும் என்று வழிபட சென்று நின்று அவா கண்டு, அப்போ சிவபெருமான் அவளுடைய பக்தியை, பார்வதி தேவியின் பக்தியை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டியும் பார்வதி தேவி தன்னை அணைக்க வேண்டும் என்பதற்காகவும் கம்பை நதியிலே ஒரு வெள்ளத்தை உருவாக்குகிறார். அந்த வெள்ளத்தை கண்டு மருண்டு பயந்து ஓடி போய் சிவபெருமானை பார்வதி தேவி அணைத்து கொள்கிறாள். வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட, இதையெல்லாம் நாடகமாக செய்து பார்வதி தேவியின் பக்தியை உலகுக்கு வெளிப்படுத்தவும் பார்வதி தேவி தன்னை தழுவ வேண்டும் என்பதற்காக நாடகமாடிய கள்ளன் ஆகிய கம்பன், ஏகம்பன், கச்சி எம்பிரான், அவர் எங்கள் பிரான், அவர் எங்கள் தலைவன், அவரை கண்கொண்டு காண இறைவன் எனக்கு கண்ணை அளித்தான், அவரை போற்றி பாடுகிறேன் என்று பாடுகிறார். இந்த பாடலை இன்னொரு முறை பார்ப்போமா? எள்கள் இன்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துள்கி உகந்தமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இந்த பாடலை மனனம் செய்வோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.